பாமர மக்களுக்கு பரமார்த்த குரு கதையும், பண்டித புலவர்களுக்கு செந்தமிழ் இலக்கணமும் தொன்னூல் விளக்கமும், அருந்தமிழ் ஆர்வலர்களுக்கு அம்மானையும் அழுங்கல் அந்தாதியும், மொழியியல் அறிஞர்களுக்கு சதுரகராதியும் பிறமொழி அகராதிகளும், தமிழ் மருத்துவம் சிறக்க தனித்தமிழ் பஞ்சாங்கமும் கருணாம்பர பதிகமும், இறைப்பணியாளர்களுக்கு வேத விளக்கமும் வேதியர் ஒழுக்கமும் என பல்துறை வித்தகராய் திகழ்ந்த வீரமாமுனிவரின் தொண்டும் புலமையும் பற்றி சிறப்புரையாற்ற நமது தூய வளனார் கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் சூசை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வீரமாமுனிவருடைய 279வது நினைவு நாள் இசைத்தட்டு வெளியீட்டு விழா. இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய செயலர் தந்தை, நல்ல இசைத்தட்டை வெளியிருக்கக்கூடிய தம்பு பிரபு, நல்ல அருமையான உரையாற்றி இருக்கக்கூடிய தந்தை ஜோ அவர்கள், தந்தை வில்லியம் அவர்கள், இன்னும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய வரலாற்றுத்துறை தலைவர், வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள், தமிழ்துறை நண்பர்கள், பிறதுறை நண்பர்கள், மாணவ நண்பர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு சர்வெண்ட் ஆஃப் காட், இறை ஊழியர் என்கிற அந்த நிலையை கத்தோலிக்க திருச்சபை வீரமாமுனிவருக்கு அறிவித்திருக்கிறது. புனிதர் பட்டத்தினுடைய தொடக்க நிலையாக நாம் அதை பார்க்கிறோம். இந்த நினைவு நாளிலே வரலாற்றுத்துறை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே தமிழ் மனம் வீசும் வீரமாமுனிவர் என்கிற அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள். இங்கே தம்பி பிரபு அவர்களும் தந்தை அவர்களும் வீரமாமுனிவர் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார்கள். நண்பர்களே, இன்றைக்கு நாம் செடி என்று எழுதுகிறோம், கொடி என்று எழுதுகிறோம். வீரமாமுனிவர் 1729க்கு முன்னாலே கொடி என்று எழுதினால் அதற்கு கோடி என்று பொருள். சரி, அப்ப கொடியை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டா, ஒத்தகம்பு போட்டு மேல ஒரு சின்ன புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சாவே மாத்திரை குறைதல்ங்கிறது தமிழ் இலக்கணத்தில் மரபு. காப்புக்கு ஒரு மாத்திரை, புள்ளி வச்சு இக்கு போட்டா எத்தனை மாத்திரை தான்? அரை மாத்திரை தான். அதனால அந்த கொம்பு ஒத்த கொம்பு போட்டு அதுல புள்ளி வச்சா ஒரு மாத்திரை குறையும். அப்ப செடி, சேடி, கொடி, கோடி இதெல்லாம் அந்த படிக்கிறதுல சிக்கல் வருது, சரியா புள்ளி வைக்காததுனால. அதே போல வணக்கம் தான் எழுதுவாங்க, வணக்கம்னு படிக்கணும், புள்ளி வைக்கிறது சிக்கல் வருது. அதனால தான் அந்த ஐரோப்பியர்கள் சங்கடப்படுகிறார்கள். வீரமாமுனிவர் என்ன பண்றாரு, அந்த இரட்டை கொம்பை நான் ஐரோப்பியர்களுக்காக மாற்றுகிறேன்ங்கிறார். தமிழர்களுக்காக அவர் மாற்றல, தமிழ் படிக்கிற ஐரோப்பியர்களுக்கு அப்படின்னு அதை மாற்றி அதை கொடுத்து வந்தார். அப்புறம் எகரத்தில் அந்த சிக்கல் வருது, எரி ஏரி அப்படின்னா இப்போ எழுதுற மாதிரி எரின்னு எழுதுனா எரின்னு வாசிக்கணும். எலி அப்படின்னு எழுதணும்னா ஏல ஒரு புள்ளி வைக்கணும். எடுன்னா ஏ போட்டு ஒரு புள்ளி வைக்கணும். எங்கேனா ஏ போட்டு ஒரு புள்ளி வைக்கணும். அப்போதான் அது குறில், அந்த புள்ளி வச்சாதான் அது குறில் எழுத்து. இதுல சிக்கல் வருது, பொருள் சிக்கலும் வருது. அப்பதான் ஏகாரத்தை கீழ்கோடு இருக்கிறார். ஓகாரத்தில் சிக்கல் வருது. அதே போல ஓடம், ஒட்டகம் இதுக்கெல்லாம் அந்த சிக்கல் வர்றப்ப கீழ் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால சில நேரங்கள் அவர் முயன்று தோற்றிருக்கிறார். ஏகாரத்துக்கு பக்கப்பாட்டில் சொல்லிச்சிருக்கார் அவருடைய லத்தீன் தமிழ் அகராதியில. நீங்க ஆவண காப்பகம் கொடைக்கானல் இருக்கு, ஏன்னா வரலாற்று மாணவர்கள் நீங்க அந்த ஆவண காப்பகத்தில் நீங்க போனீங்கன்னா நிறைய நீங்க பார்க்கலாம் அந்த மாதிரியான அவருடைய கையெழுத்து படிகளை. அப்போ அந்த மாதிரி அந்த எழுத்து சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த நம்ம துணக்கால் போடுறோம், அதே போல ரகரம் இருக்கு. நான் இந்த வடமொழியில் இருக்கிறத பார்த்து கீழே நான் ரகர கீழே கூடு இருக்கிறேன், இந்த துணக்காலுக்கும் ரகரத்துக்கும் வேறுபாடு வேணும். இப்படி நண்பர்களே, தமிழிலே அவர் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததனால்தான் இங்கே நம்முடைய செயலர் தந்தை சொன்னதை போல இது உலகம் முழுவதும் பிறகு பரவுகிறது. அந்த தரங்கம்பாடி திருச்சபைக்காரர்கள் அவருடைய கொடுந்தமிழ் இலக்கணத்தை அச்சு போடுறாங்க. அச்சு போட்டு பரபரப்ப ராமானுஜர் கவிராயர் மாதிரியான இலக்கண அறிஞர்கள் கூட பின்பற்ற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வருது. இதெல்லாம் அவங்க வரலாற்றில் எழுதுறாங்க. அப்ப மொழியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது. அதனாலேதான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தில், எழுத்து வரிவடிவ சீர்திருத்தத்தில் மிகச்சிறந்த பணியை ஆற்றி இருக்கிறார் வீரமாமுனிவர் அப்படிங்கிற முதற்கட்ட தகவலை நான் சொல்லிவிட்டு அடுத்த கல்வி செல்கிறேன். நண்பர்களே, பொதுவாக அவருடைய நூல்களில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. தந்தை அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். சென்னை பல்கலைக்கழகம் 1985 வீரமாமுனிவருடைய திருக்குறளுடைய பேச்சு தமிழ் உரையை வெளியிட்டு இருக்கிறது. அந்த பேச்சு தமிழ் உரை ஒரு நூலாக, அதே போல ஓரியண்டல் லைப்ரரின்னு நீங்க மாணவர்கள் அங்கே இருக்கீங்க, சென்னை பல்கலைக்கழக நூலகத்துக்குள்ளுக்கு ஒரு நூலகம் இருக்கு, கீழ்த்திசை சோடி நூலகம்னு அதுக்கு பேரு. அங்க வீரமாமுனிவர் பேராலே செய்யுள் இலக்கணம்னு ஒரு நூல் இருக்கிறது. இன்னும் சில பிற நூல்களும் இருக்கின்றன, அவையெல்லாம் ஆய்வுக்குரியவையே. அதே போல அவருடைய சித்த மருத்துவ நூல்கள்
இப்போ ராசமணிக்கனார் அவர்கள் தொடக்க காலத்தில் கடுமையா இதையெல்லாம் அவர் எழுதியிருக்க முடியாது என்றவர் கடைசியில் தொண்டு முழுமையில இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. நாமும் கூட அதை நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த ஆண்டு வந்து தேம்பாவணி எழுதிய 300வது ஆண்டு. அப்போ 1747 இறக்கிறார். 726 தான் அவர் தேம்பாவணியை வெளியிடுறார். நம்முடைய கத்தோலிக்க இயேசு சபை நிறுவனங்கள் இந்த தேம்பாவணியினுடைய காப்பிய கருத்தரங்குகள், தேம்பாவணியினுடைய சிறப்புகள், இவற்றை பற்றியெல்லாம் சிறப்பு கருத்தரங்களை நடத்தி அல்லது அறிஞர்கள் அழைத்து பேச வேண்டிய காலம் இந்த 2026. ஏன்னா 300வது ஆண்டு. நாம் அதை அவசியம் செய்ய வேண்டும். நாம் தான் செய்ய வேண்டும், வேறு யார் செய்வார்கள் தேம்பாவணியுடைய பெருமையை? அப்போ இந்த தேம்பாவணிங்கிற இந்த காப்பியத்திலேயே அவர் வந்து வாமன் ஆட்சி படலம்னு ஒரு படலத்தை எழுதுறாரு. வாமன் கதைன்னு ஒரு கதை இருக்கிறது. நீங்க வீரமாமுனிவர் ரொம்ப நுட்பமா நீங்க கவனிக்கணும், மிக நுட்பமா கவனிக்கணும். கற்பித்தல் இலக்கணம்னு தனியா எழுதுவார், டீச்சிங் கிராமர். அதுல பேச்சு தமிழுக்குன்னு கொடுந்தமிழ் எழுதுவார், கலோக்கியல் டயலக்ட் டீச்சிங் கிராமர்னு எழுதுவார். அதுக்கு ஒரு அகராதியை தருவார். அதுக்கு பின்னால என்ன பண்ணுவார், இந்த பரமார்த்த குறுகதையை பேச்சு தமிழ் எழுதி வைப்பார். ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். அப்ப பரமார்த்த குறுங்கிறது பேச்சு தமிழை ஐரோப்பியர்கள் கற்றுக்கொள்ள பயிற்சி, அது எக்ஸசைஸ். அது அதே போல செந்தமிழ்னு சொல்லி அவர் வந்து ஸ்டாண்டர்ட் டயலக்ட் ஆஃப் தமிழ் கிராமர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு இலக்கிய தமிழ்ல ஒரு கதையை எழுதி அதுக்கு வாமன் கதைன்னு வைப்பார். அந்த வாமன் கதை வந்து ஒரு சும்மா 4 பக்கம் தான், ஒன்றும் அதிகம் இருக்காது. நீங்க இப்ப நம்ம செண்பகநூர்ல அந்த அகராதிக்கு அந்த இலக்கண நூலுக்கு பின்னாலே இந்த கதை இடம்பெற்று இருக்கிறது. இந்த கதையையே 158 ஆசிரிய விருத்த பாக்கள்லையும் ஆசிரிய பாக்கள்லையும் வாமன் ஆட்சி படலம்னு தேம்பாவணியில ஒரு படலமா வைப்பார். அப்ப அவருக்கு நோக்கம் என்னன்னா, அந்த கதையில் இருக்கக்கூடிய உரைநடையை எடுத்து அதுல வர்ணனைகளோடு அதை கொண்டு வந்து பயிற்சிக்காக கொடுப்பதுங்கிறது ஒரு நிலை. அத வாமன் சரித்திரம்னு ஒரு தலைப்பு போட்டு அதை கொடுத்திருப்பார். அப்புறம் அதை படலமாக ஆக்கி இருப்பார். இப்படி அவர் செய்திருக்கக்கூடிய இந்த கற்றல் கற்பித்தல் பணி இருக்கிறதே மிகச்சிறந்த பணி நண்பர்களே. கிளாவிஷை பத்தி தந்தை அருமையா சொன்னாங்க. உயர் தமிழ் இலக்கண திறவுகோள்னு தலைப்பு கொடுத்து அதுல ஐரோப்பியர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த விளக்கமுறை இலக்கணம், மிகச்சிறந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமர், அவர் டீச்சிங் கிராமர் மட்டும் எழுதுற மிகச்சிறந்த விளக்கமுறையில் இலக்கணம் லத்தீன் எழுதியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. அப்போ உலகம் பூரா திருக்குறள் எப்படி பரவியதோ அதுபோல தமிழ்ல இருக்கக்கூடிய சார்பெழுத்து கோட்பாடு, தமிழ்ல இருக்கக்கூடிய அப்பலட்டிவ் வெல்புங்கிற குறிப்பு வினை கோட்பாடு, அதெல்லாம் உலக மொழிகளில் இல்லாதன்னு அவரே எழுதுவார். தமிழ்ல இருக்கிற திணை கோட்பாடுகள், இப்படி தமிழில் எது எது சிறந்ததோ அதுக்கெல்லாம் தனி தலைப்பு தருவார். நீங்க ஐரோப்பியர்களுக்கு இந்த பார்ட்டிசிபிள் பற்றி சரியா தெரியாதுங்க. ஈரச்சம்னு தந்து பெயரச்ச வினையச்சத்தை தனி இயலாக வினையல்ல தருவார். அந்த குறிப்பு வினைய தனியா அப்பலட்டிவ் வெர்புன்னு தனியா அவர் 3 நூல்களையும் கொடுத்துட்டு தொன்னூல் விளக்கத்துல தனி தலைப்பாக தருவதை நம்ம பார்க்கிறோம். அதனால அவருடைய பார்வை வினைமுற்றுகளுக்குன்னு தனியா ஒரு தலைப்பு தருவார். தமிழ் இலக்கண வரலாற்றில் அந்த மாதிரி எந்த நூல்லையும் வினையியல்ல வினைமுற்றுக்கு ஒரு இயல், ஈரச்சத்துக்கு ஒரு இயல், வந்து தொகைநிலை தொடர் மொழிக்கு ஒரு இயல், பகுவத பெயரியலுக்கு ஒரு இயல் அப்படின்னு இருந்ததில்லை. ஏன்னா ஐரோப்பியர்கள் இலக்கணத்தை பார்க்கிற போது அவர்களுக்கு எது எது புதுமையாக தெரிகிறதோ, ஏன்னா அவர் கிரீக்லேருந்து லத்தீன்லேருந்து பிரெஞ்சுலேருந்து பல பன்மொழி வித்தகரவர், இத்தாலியிலேருந்து பன்மொழி வித்தகரவர். அதனால அவருடைய அந்த கொடுந்தமிழ் நீங்க படிச்சீங்கன்னாவே இன்னென்ன ஒளி இன்னென்ன மொழியில் இருக்கு, இன்னென்ன ஒளி இன்னென்ன மொழியில் இருக்குன்னு அழகா ஒப்பிட்டு காட்டி ஒரு கான்ட்ராஸ்டிவ் லிங்குஸ்டிக்ஸ், ஒரு உணர்ச்சி மொழியியல் ஒப்பீட்டு அளவில் அந்த இலக்கண நூல்களை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் மொழியியலாளர்கள் அவரை தலையில வைத்துக் கொண்டு ஆடுவார்கள். தமிழ் மொழியியல் வரலாற்றிலேயே தமிழ் இஸ் ஏ டைக்ளோசியா லாங்குவேஜ், இது ஒரு இரட்டை விளக்கு மொழி என்பதை உலகுக்கு 1729 உணர்த்தியவர் வீரமாமுனிவர். இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். அவர் எழுதியிருக்கக்கூடிய அகராதி முன்னுரைகள், கிரகரி ஜேம்ஸ்னு நம்ம ஹாங்காங் பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் துறை பேராசிரியர் அருமையா ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் டிக்ஷனரிஸ்னு 1010 பக்கம். அந்த புத்தகத்தில் இவருடைய முன்னுரைகள் எல்லாம் லத்தீன்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மிக சிறப்பாக விளக்கம் தந்திருப்பார். அதுல நான் எப்படி எப்படி எந்தெந்த சீர்திருத்தத்தை எப்ப செய்தேன் என்றெல்லாம் வீரமாமுனிவர் குறிப்பிடுவதை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். ஆக நண்பர்களே, இந்த வீரமாமுனிவருக்கு இந்த சர்வெண்ட் ஆஃப் காட் என்கிற பட்டம் வந்த பிறகு நாம் பெரும்பாலும் அவருடைய இறையியலை கொஞ்சம் முதன்மைப்படுத்தி பேச வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா, அவருடைய இறையியல் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டே இருக்கிறது. இப்ப நீங்க தேம்பாவணி காப்பியத்தில் இருக்கக்கூடிய இறையியல், அவருடைய வேத விளக்கத்தில் இருக்கிற இறையியல்,
அவருடைய பேதக மரத்தில் இருக்கிற இறையியல் என்று உரைநடை நூல்கள் எல்லாவற்றிலையும் ஒரு புதிதாக ஒரு பார்வையை ஆய்வாளர்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இன்னும் நான் கூட அதை பேசுகிற போது சொல்லுவதுண்டு, அவருடைய இறையியலையே மரியல் தனி கோட்பாடு, புனிதரியல் கோட்பாடு, வல்லனாரியல் கோட்பாடு என்றெல்லாம் அவருடைய இறையியலை வகைப்படுத்தி பார்க்கணும். ஒன்று நூல் அடிப்படையில, இன்னொன்று பாடுபொருள் அடிப்படையில. இப்ப இந்த பொலிவுல நான் அமைத்துக் கொண்டிருக்கிற இந்த வாமன் சரித்திரத்தில் கூட நான் அப்படி மேலோட்டமா பார்க்கிறேன் நண்பர்களே. நான் வீரமாமுனிவரை பொறுத்தவரை ஒரு நல்ல இலக்கிய இறையியலாளர் என்கிற சொல்லாட்சியை பயன்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இலக்கியம் படைப்பவன் இலக்கியவாதி, இறையியல் பேசுபவர் இறையியல் அறிஞர், இறையியலாளர். இவர் இலக்கியத்தில் இறையியலை பேசுபவர். ரொம்ப முக்கியமான கருத்து நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. இந்த நூல்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன கதை தான். வாமன்கிறவன் ஒரு பெரிய படைத்தளபதி, படித்தவன், அறிவாளி. அவன் விலை மாதர்கள்ட்ட மிகுதியா ஈடுபாடு உடையவன். அதனால அவன் திருந்தன்னு நினைக்கிறான், அவனால முடியல. எகிப்து நாட்டில் வல்லனார் தங்கி இருக்கிற போது அவர்கிட்ட போறான். போய் நான் இந்த மாதிரி மீண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்றப்போ அவருக்கு அவர் அறிவுரை ஆற்றுகிறார். அவன் வினாக்கள் கேட்கிறான். அந்த விடை அடிப்படையில் தான் அந்த பகுதி அமைந்திருக்கிறது. நீங்க வீரமாமுனிவர் காலத்து தமிழ்ல அதை பார்த்தீங்கன்னா சூசை மாமுனிவருக்கும் வாமனுக்கும் நடந்த சல்லாபம்னு இருக்கும், உரையாடல், விவாதம் அப்படிங்கிற பொருள்ல. ஏன்னா சொற்கள் காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த பகுதியை நம்ம படிக்கிறப்ப நண்பர்களே ரொம்ப அருமையா நீங்க இறையியலை இலக்கியமாக தந்தவர் வீரமாமுனிவர். அவர் அங்க ஒரு சோலையில இருக்கிறார். அதை பத்தி இவர் எழுதுறப்ப உச்சி பகலிலே இருண்டு கிடக்கிற செண்பக சோலை, உச்சி பகலிலே இருண்டு கிடக்கிற செண்பக சோலையிலே ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலே வல்லனார் அமர்ந்திருக்கிறார். அவர் யார்? வாசைகளை அற்று தவத்தின் உருவமாக தோன்றிய சூசை மாமுனி. அது என்ன 3 ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்கிறார்களே, அவற்றையெல்லாம் துறந்து அங்கே அவர் இருக்கிறார். ஆமா, அப்படியா சொல்லிக்கிட்டே வருவார். அவர் அங்கே மிகச்சிறந்த சுகிருத நெறியை கற்பித்துக் கொண்டிருந்தார் என்பார். அங்க அவர் காலத்தில் இருந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன், அந்த சமஸ்கிருத மயமாதல் அங்க இருக்கும். அது என்னங்க சுகிருத நெறி அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலான நெறி, புண்ணியம், நற்செய்கை. அவரே தேமாவணியில் எழுதுறப்ப நற்செய்கை நெறியும்பர், உரைநடையில் எழுதுறப்ப சுகிருத நெறியும்பர், தேம்பாவணியில் எழுதுறப்போ மிகச்சிறந்த நற்செய்கை. அப்ப புண்ணியம்ங்கிறதுக்கு கூட இந்த நற்செய்கைங்கிற தூய தமிழ் சொல்லாட்சியை, அதுதான் வீரமாமுனிவர் நண்பர்களே. இப்படி அவர் நல்ல தமிழில இது போல அவர் எழுதுகிற போது வேத நூலின் இனிய தேன் செடியால் உட்கொண்டு மனசும் மலர்ந்து எல்லோரும் இருந்தார்கள். அப்ப இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தேனை செவியால் உண்டார்கள். இந்த நம்ம ஆட்கள் சொல்லுவான் செவியால் உண்ணுதல். பாரதியார்லாம் எழுதியிருக்காரு செந்தமிழ் நாடனும் போதினில. அவருக்கெல்லாம் நான் 300 வருஷத்துக்கு முன்னாடியே வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு இந்த தேனை இவர்கள் செவியால் உண்டார்கள். அப்ப இந்த வாமன் சரித்திரத்துல இலக்கிய நடையில பல்வேறு இறையியல் சிந்தனைகளை அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அவருடைய இலக்கண பணி, எழுத்து சீர்திருத்த பணி, இவை போலாம் நாம நிறைய பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இவருடைய மெய்யியல் ரொம்ப நுட்பமாக, மனத்தால் செய்கிற பாவம் மனத்தால் தான் அழிக்க முடியும், நீரால் காலில் படுகிற சேறு நீர் விட்டுத்தான் கழுவ வேண்டும், மனவருத்தம் என்கிற நீரால், அந்த மனவருத்தம் என்கிற நீரால் பாவம் என்கிற சேற்றை நாம் கழுவ வேண்டும். அப்போ மனசினால் நினைக்கிற பாவம் இருக்கிறதே, மன வருத்தத்தால் தான் அதை அழிக்க முடியும் என்றெல்லாம் அவர் தனித்தன்மையோடு பேசுகிற போது ரொம்ப நுட்பமா அவர் பேசுகிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த உலகத்துல படைக்கப்படாத ஒரே பரம்பொருள் இறைவன் மட்டும்தான். என்ன அருமையான இறையியல்! அத கவிதையில அவர் சொல்றத பார்க்கிறோம். ஆடிய கடவுள், ஆடுதல் தான் வெற்றின்னு அர்த்தம் தமிழ்ல. புறநானூற்றுல ஆடாடு என்ப ஒரு சாரே, ஆடன் என்ப ஒரு சாராரே, புறநானூற்று பாடல். ஆடுதல்னா வெற்றின்னு அர்த்தம். ஆடிய கடவுள், வெற்றி பெற்ற கடவுள் அன்றி அனைத்தும் படைப்பே. இறைவன் என்கிற ஒரு பரம்பொருளை தவிர மீதி எல்லாம் படைக்கப்பட்டன என்கிற ஒரு இறையியல் கருத்தை அவர் கவிதையில ரொம்ப நுட்பமா சொல்லுகிற போது, நீடிய உலகம் மூலம் நிர்மலமும் ஒருவன் செய்தான், அவன் ஒருத்தன் தான் இந்த உலகத்தை முழுவதுமாக படைத்தான் அப்படின்னு ரொம்ப நுட்பமா அவர் இந்த பேய்களுக்கும் சமணசுகளுக்கும் வித்தியாசம் காமிக்கணும். அருமையான கவிதையில பேசுவார். விண்ணவர், அமரர், உம்பர், மேலினர், அமுதர், ஐயர், பன்னவர், வானோர், நீ எதனாலும் பேர் சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவநாயகன் இறைவன் ஒருத்தருக்கான். ரொம்ப நுட்பமான அந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. விவிலிய மொழிபெயர்ப்புல ஆறுமுக நாவலர் தான் கர்த்தர்களை சொல்ல கொண்டு வருவார்.
கர்த்தர்னா மனிதர்களுக்கு தலைவன் அர்த்தம். ஆதீன கர்த்தர்னு பேரு ஆதீனங்களுக்கெல்லாம். நீங்க வீரமாமுனிவர் மொழிபெயர்ப்புல கர்த்தர் இருக்காது, ஆண்டவன் தான் இருக்கும், இறைவன் இருக்கும், கடவுள் இருக்கும், கர்த்தர் சொல்லு இருக்காது. இவங்க இந்த சித்தாந்த சைவத்துக்காரர்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனா தான் ஏன் காமிக்கணும் அப்படின்னு போட்ட வார்த்தை தான் கர்த்தர். அப்போ இதுல நம்ம நுட்பமா நம்ம கவனிச்சோம்னா தேவநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவநாயகன்கிற சொல்ல நீங்க இந்த சொல்லப்படாது இன்னும் சொல்றாரு. இந்த நலவென்பா இதுலலாம் இந்த இந்திய நாட்டில் தமிழகத்தில் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ வைணவ மரபுகளில் இருக்கக்கூடிய தன்மைகளை அவர் எடுத்துக்கிட்டு இங்க தேவர்கள் காதலிக்கிறார்கள், தேவர்கள் பிள்ளை பெறுகிறார்கள், தேவர்களுக்கு இமை இருக்கிறது, தேவர்கள் இமைக்க மாட்டார்கள், தேவர்கள் போட்ட மாலை வாடாது, இப்படியெல்லாம் நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆனா எங்களுடைய இந்த கிறிஸ்தவ சமய இறையியல்ல அவர்களுக்கு உடலே கிடையாது. வானவர்கள் என்பவர்கள் தேவர்கள் அல்லர். நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசுகள் அல்லது பேய்கள் என்பவர்கள் அசுரர்கள் அல்லர். அப்படின்னா இந்த இறையியல ரொம்ப அப்போ ஒரு இந்திய இறையியல், வீரமாமுனியுடைய இறையியல் என்பது இந்திய மக்களுக்கான இறையியல். அப்போ ரொம்ப நுட்பமாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுகிற அந்த பகுதிகளை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல அந்த கிறிஸ்தவ மத சிந்தனைகளை அந்த காலத்தில் சொல்லுகிற போதே அங்க தேவலினி இப்படியெல்லாம் விலைமாதர்கிட்ட போய் இருந்தா எப்படி அழிவாய், அந்த நரகம் எப்படி மோசமா இருக்கும், படுப்பதற்கு அமைந்த பூவனை தீயே, படும் பசிக்கு உணவுகள் தீயே, உடுப்பதற்கு அணியும் கலிங்கமும் தீயே. கலிங்கம்னு ஆடைன்னு உங்களுக்கு தெரியும். உயிர் புலி ஆவியும் நீயே, நீங்க மூச்சு விட்டீங்கன்னா அந்த ஆவி கூட நெருப்பா தான் வரும். அப்போ தீப்புணல்ல தான் நீங்க குளிக்க வேண்டியது இருக்கும், கடல்ல தான் நீங்க நீந்த வேண்டியது இருக்கும், நீங்கள் அங்க சாகவும் முடியாது. அந்த நரகம் பற்றிய கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த அந்த இறையியல் கோட்பாடுகளை கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்கள். நீங்க வீரமாமுனிவர் நுட்பத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தொன்னூல் விளக்கத்துல அந்த பொருளதிகாரம் ஒரு பகுதியில அவர் எப்படி ஒரு மறைவுரை இருக்க வேண்டும், ஒரு நூல் எப்படி தொடக்கத்துல அறிமுகம் இருக்கணும், எப்படி விரிவு இருக்கணும், எப்படி முடியணும், முடிகிற போது தொகை கோட்பாடு துணிவு கோட்பாடு. தொகை கோட்பாடுன்னு ஒரு விஷயத்தை தொகுத்து சொல்லுவது, துணிவு கோட்பாடுனா அந்த நூலை படித்த பிறகு அந்த சுவைஞன் படிப்பவன் உணர்கிற உணர்ச்சி. இந்த வாமன் கதை அவர் எடுத்துக்காட்டி தொன்னூல் விளக்கத்தில் சொல்லுவாரு. இப்படி அந்த வளனாரிடம் அறிவுரை கேட்ட அந்த வாமன் அவர் காலில் விழுந்து வணங்கி, நான் மாறிவிட்டேன், இனிமேல் விலைமாதிலும் செல்ல மாட்டேன். அப்போ ஒரு இலக்கியத்துக்கான பயன் அதுதான் துணிவு கோட்பாடு. இது தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் இருக்கும் நண்பர்களே. அப்படியானால் ஒரு இலக்கிய கோட்பாட்டை நுணுக்கமாக பார்த்து அதை இலக்கணத்தில் எழுதி அதை கொண்டு இலக்கியத்தில் தேம்பாவணியில சொல்லி அதை ஒரு சிறிய கதையாக மாற்றி கொண்டு வாமன் கதையில கொடுத்து இப்படி எளிமைப்படுத்தி தருகிற பாங்கு இருக்கிறதே ரொம்ப அருமையா. நீ இந்த பெண்களை எல்லாம் நிலவு போன்ற முகம் என்கிறாய், பிறை போன்ற நெற்றி என்கிறாய், குமிழ் போன்ற கண்கள் என்கிறாய், பவளம் போன்ற உதடு என்கிறாய், முத்து போன்ற பற்கள் என்கிறாய். அப்ப அவன் கேட்பான், அப்ப நான் என்ன காட்டுக்கு போய் மரவுரி ஆடையை உடுத்திக்கிட்டு நான் நோன்பு நோக்கணும்னு சொல்றியா? அதெல்லாம் ஒரு அளவு வேண்டாம், பக்கத்தில் இருக்க சுடுகாட்டுக்கு போ, அங்க மண்டையோடெல்லாம் கிடக்கும். நீ எதை கோலை கண் என்றாயோ அது அங்க பெரிய பாதாளமா கிடக்கும். நீ எதை நிலவு முகம்னு சொன்னாயோ அதெல்லாம் பாரு, அங்க இருக்க மண்டையோட்ட பார்த்தாவே உனக்கு புத்தி வந்துடும். நண்பர்களே, ஒரு வாமன்கிற ஒரு காமப்பித்தனை அல்லது விலைமகள் மாதிடம் ஈடுபாடு மிகுந்தவனை திருத்துவதற்கு அவர் கிட்டத்தட்ட 158 ஆசிரியர் பிரித்தப்பாக்கள். அப்படி விரிவா இருக்கிற ஒன்றை சுருக்கமாக ஆக்கி இந்த நூல் அவர் இந்த வாமன் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய இறையியல் சிந்தனைகள் அப்படின்னு பார்த்தாவே ஒரு 100க்கும் மேற்பட்ட இறையியல் சிந்தனைகள் நமக்கு வருகின்றன. ஆகினால் ஆய்வாளர்களே, நீங்கள் அவர் திருக்காவலூர் கலம்பகத்திற்குரிய மரியல், கித்தேரிய மாமால இருக்கக்கூடிய புனிதரியல் அல்லது வளனாருடைய வீரமாமுனிவருடைய வளனாரியல் என்றெல்லாம் அவருடைய இறையியலை நாம் இன்றைக்கு பேச வேண்டும். காரணம், இறையியலை இன்றைக்கு பேசினால்தான் அவருக்கு இந்த புனிதர் பட்டத்திற்கு அது ஊக்கமளிப்பதாக இருக்கும். நூல்களும் எழுதப்பட வேண்டும். இங்கே பெரும் பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள், தமிழ்துறை பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆகினாலே இந்த வருகிற கல்வியாண்டில மிகுதியாக இந்த தேம்பாவணியினுடைய 300வது ஆண்டு நினைவாக கருத்தரங்குகளும் ஆய்வரங்குகளும் ஆய்வுக் கட்டுரைகளும் நூல்களும் கம்மனுக்கு எத்தனையோ வந்து கொண்டே இருக்கின்ற நாளும் அதுபோல தேம்பாவணிக்கு வர வேண்டும். அவருடைய புதிய இறையியல் கோட்பாடுகளை நாம் எழுத வேண்டும். அப்படி நாம் செய்கிற போது இந்த காலகட்டத்தில் அவருக்கு இந்த மிகச்சிறந்த இந்த புனிதர் பட்டம் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.